அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சித்தம் இன்னது என்பதை தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் உணர்ந்து அறிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன? அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பாவத்தில் மூழ்கி இருந்தவர்கள், தேவ ராஜ்யத்துக்கு சத்துருக்களாய் இருந்தவர்கள், பாவிகளாய் இருந்தவர்கள், அப்படிப்பட்ட நம்மை தேவன் கிருபையாய் சந்தித்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து பாவமர நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இப்பொழுது பரிசுத்தவான் என்கிற அடையாளத்தை அவரால் நாம் பெற்றிருக்கிறோம். நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம். இனி நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அவருடைய சந்நிதியிலே பரிசுத்தவான்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தார். நான் பரிசுத்தர், நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அவரை பரிசுத்தர் என்று சொல்லும்போது எவ்வளவேனும் மாசில்லாதவர். தேவாலயத்துக்குள்ள ஏசாயா பிரவேசித்ததும் சேராபீன்கள் தங்களை முழுவதும் மறைத்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என போற்றி கொண்டிருப்பதை, ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருப்பதை ஏசாயா பார்த்து நடுங்குகிறான். இவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன் வேறு யாரும் கிடையாது. அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டது எவ்வளவு பெரிய கிருபை அல்லவா! தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், தேவ அழைப்பை பெற்று ஒருவன் பாவத்தை நோக்கி செல்வானானால் அவன் தேவனை அசட்டை பண்ணுகிறானாம். 8வது வசனத்திலே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கு அல்ல. அழைக்கப்பட்ட நாம் மீண்டும் பாவத்தை நோக்கி அசுத்தமான காரியங்களை விரும்பி செய்வோமானால் நாம் யாரை அசட்டை பண்ணுகிறோமா? தேவனை அசட்டை பண்ணுகிறோம். அழைப்பை அசட்டை பண்ணினார்கள் அநேகர். ராஜா விருந்து ஆயத்தப்படுத்தி அழைக்கப்பட்டவர்களை வரவழைத்த போது அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி வராமல் போனார்கள், அசட்டை பண்ணினார்கள். ராஜா என்ன செய்தார் தெரியுமா? வெளியில் இருக்கிற அத்தனை பேரை வரவழைத்து அசட்டை பண்ணினவர்கள் ஒரு காலம் உள்ளே பிரவேசியாதபடிக்கு ராஜா கோபத்தை வெளிப்படுத்தினதை இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையிலே பார்க்க முடியும். தேவனை ஒருபோதும் அசட்டை பண்ணாதிருக்க பாருங்கள். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறது பரிசுத்தத்திற்கு. எனவே நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்வதற்கு முன்னே இது நம்மை தீட்டுப்படுத்துமா என்பதை சிந்திக்க வேண்டும். இது நமக்கு தகுதியா இருக்குமா என்பதை யோசிக்க வேண்டும். பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குகிற அத்தனை காரியத்தையுமே நாம் நமக்கு எதிரியாக பார்க்க வேண்டும். பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குகிற எந்த ஒரு காரியத்தை நாம் விரும்பினாலுமே அது நமக்கு கண்ணியாக மாறிவிடும். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அழைப்பை பாருங்கள், அழைத்தவரை பாருங்கள். அவர் பரிசுத்தர், பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். கர்த்தரை பற்றி கொள்வோம். அவர் நம்மை இன்னும் பரிசுத்தமாக்கத்தக்க சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அப்படியே காப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே,
பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.